அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அதேபோல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்துடும். ஸோ அந்த வீக்குக்கான கொஷின் வந்து உங்களுக்கு சண்டே வந்து கூகுள் ஃபார்மாக உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கு நியூவாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றது அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லி நோட் போட்டு எழுதுங்க. எம்சிக்யூஸ் ரிஜிஸ்டர் பண்ண வேணும்னா நீங்கள் எம்சிக்யூஸ் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வருங்க. 6000 ப்ராப்ளம் 10 சாப்டருக்குமே போட்டிருப்பேன். இந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருக்கான புக்லெட்டு 3 புக்லெட்ஸ் தனியாக கொடுத்துருவேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் வேணுமே நீங்கள் தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனுமே போட்டிருப்பேன். சொல்யூஷன் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் டீட்டெயிலோட வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்லெட் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் வந்து தனியாக போட்டிருப்பேன். இந்த ஃபார்முலா புக்லெட் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்குமே கொடுத்துருப்பேன். ஒரு ரொம்ப கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு 300 பேஜ் நியர் 300 பேஜ் இருக்கிற ஒரு ஃபார்முலா புக்லெட்டு. ஸோ இந்த புத்தகம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 2023 உடைய யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் உடைய சொல்யூஷன் புக்லெட் தனியாக இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் யூடியூப் பிளேலிஸ்ட் வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் வந்து தனியாகவே நான் 2 புக்லெட்டாக வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. சாப்டர் வைஸ் கண்டென்ட்டும் கொடுத்துருக்கேன். இது போல் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் போட்ட சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிடிஎஃப் தனியாக குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ நியூவாக வேணுங்களுக்கு புக்லெட்டாகவே நான் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த புக்லெட்டை வாங்கிக்கலாம். ஓகே. அது சொல்யூஷன் புக்லெட்டு இமீடியட்டாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் கிடைக்கும். நிறையா ஃபார்முலாஸ் கொடுப்பேன். குரூப்பில் நிறையா கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5000 டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை காம்போ ஆஃபர் வித் டெஸ்ட் பேட்சோட வேணும் அப்படின்னாலும் மெட்டீரியல்ஸ் வித் டெஸ்ட் பேட்சோட நான் காஸ்ட்டு சொல்லிவிடுவேன். நீங்கள் அந்த காஸ்ட்டு பே பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் சீரியஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும்னா அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஓகே ஃபைன். இப்போ இந்த சண்டே டெஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷன் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். The eliminate arbitrary constant from z equal to a power x plus b e power y. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் அது கரெக்டு. ஸோ என்ன ரீசன்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டெரிவேட்டிவ் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம பி நோட்டேஷன் கொடுப்போம். அப்போ ஏ இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து பி இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பியோட வேல்யூ நாங்கள் கிடைக்கும் கியூ இ பவர் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். என்ன ரீசன் இந்த இ பவர் எக்ஸ்ன்னு சைட் கொண்டு வந்திருக்கேன். வேறு எதுவும் நான் பண்ணல. ஓகே. அப்போ ஏபி தெரிஞ்சிச்சு. ஏபியை சப்ஸ்டிட் பண்ணுறச்சு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இசட் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ஃபார்மேட்டில் வரும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. எலிமினேட்டிங் ஃப்ரம் த ஃபார்ம் பிடிஇ பை எலிமினேட்டிங் எஃப் ஃப்ரம் த சர்ஃபேஸ் z equal to x times f of y by x. ஸோ இதே போல் டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிங்க. அப்படின்னா ஆகும் x times f dash of y by x into minus y by x square plus f of x y by x. இது என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்? யூவியில் u into v ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் u by v ரூல், இது ரெண்டுமே இதில் அப்ளை ஆகிருக்கு. செக் பண்ணுங்கள். ஏன்னா z இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதால இந்த டேர்ம் எக்ஸ் இங்கேயுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் ப்ராடக்ட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது இந்த ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கோஷன் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த ஒய் பை எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இப்படி இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு தான் நான் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து இந்த ஒய் பை எக்ஸ்க்கு சும்மா டீன்னு கொடுத்துப்போம். இப்போ பி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் டி அப்புறம் இன்ட்டு டி இது மைனஸ் வந்துடலாங்க ப்ளஸ் எஃப் ஆஃப் டின்னு நினைக்கும். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ கியூ பாருங்களேன். கியூவோட டெரிவேட்டிவ் பாருங்கள். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் கியூ. அப்போ எக்ஸ் அப்படி வச்சுக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ். ஏன்னா ஒய்யோட டெரிவேட்டிவ் போடுறதால ஸோ எக்ஸ் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் இதுவுமே நம்ம டீன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்? ஒரு டி மட்டும் மல்டிப்ளானா ஒரு டேர்ம்ஸ் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ பி ப்ளஸ் டி கியூ போட்டிங்க அப்படின்னா மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு டி ப்ளஸ் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் டி டைம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் டி. கரெக்டுங்களா? அப்போது இந்த டேர்ம் கட் ஆகிடும். அப்போ இது எஃப் ஆஃப் டி மட்டும் நிற்கும். எஃப் ஆஃப் டின்றது எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ். கரெக்டுங்களா? ஓகே. இப்போது பி ப்ளஸ் டியோட வேல்யூ வந்து ஒய் பை எக்ஸ் இன்ட்டு கியூன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் டைம்ஸ் பி ப்ளஸ் ஒய் டைம்ஸ் கியூ ஈக்குவல் டு சம் எக்ஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு கிடைக்கும். விச் இஸ் நத்திங் பட் z. இதப்பார். ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்றது z. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ரெகுலராக நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்க சரியாக பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அது வந்து ஒண்ணும் கிடையாது. இது போல நீங்க வந்து இந்த டீட்டெயில பார்த்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுவே உங்களுக்கு போதும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஐடியா தான். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும், கொஸ்டின்ஸ பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம எங்க தோக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு விஷயத்த நம்போ கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து கொஸ்டின் பிராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அத மிஸ் பண்ணாம கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஒர்த் அது. ஓகே. ஃபைன். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னா கேபிட்டல் P இன்டு ஸ்மால் p பிளஸ் கேபிட்டல் Q இன்டு ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. ஸோ ஆக்ஸலரேஷன் dx பை கேபிட்டல் P, dy பை கேபிட்டல் Q, dz பை கேபிட்டல் R. இதான் ஃபார்மேட். ஓகே. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து பாருங்களேன். உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த டெர்ம்ஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. dx பை y பிளஸ் z, dy பை z பிளஸ் x, dz பை x பிளஸ் y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன நடக்கும்? dx plus dy plus dz equal to some constant ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்களேன். இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் 0 கான்ஸ்டன்டாகவும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 2x plus 2y plus 2z equal to 0 கிடைக்கும். அப்போ dx plus dy plus dz equal to some constant 0க்காக அப்ளை பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? x plus y plus z equal to 0 கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த அதாவது இதுக்கான வேல்யூபிள் சொல்யூஷன் தான். ஸோ இந்த பேட்டர்னும் நீங்கள் இதை பார்த்துக்கணும். ஓகே. சப்போஸ் இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேர்ம் இங்கே மாற்றிடுறேன். என்னன்னா y மைனஸ் z இன்ட்டு p ப்ளஸ் z மைனஸ் x இன்ட்டு q ப்ளஸ் ஈக்குவல் டு x மைனஸ் y அப்படி சப்ஸ்டிட் பண்ணோன்னா ப்ளஸ் x மைனஸ் x கேன்சல் அவுட் ஆகிடும், ப்ளஸ் y மைனஸ் y கேன்சல் அவுட் ஆகிடும், ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அந்த இதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதே தான் கிடைக்கும். dx பை y மைனஸ் z, y மைனஸ் z equal to dy by z minus x equal to dz divided by x minus y. ஸோ இப்போ சர்ஃபேஸ் வேணும்னா மொத்தமாக ஆட் பண்ணுங்க. dx plus dy plus dz ஆட் பண்ணுறச்ச உங்களுக்கு வேல்யூ 0 கன்வெர்ட் ஆகிடும். பாருங்களேன், எதனா ஒரு ரேஷியோ கூட ஈக்குவலுக்கு 0 பண்ணுங்க. அப்போ y minus z plus z minus x plus x minus y இது பார்த்தீங்கன்னா 0 கன்வெர்ட் ஆகும். அப்போது நீங்கள் டேரெக்டாகவே இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ கரெக்டு. அடுத்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் z equal to px plus qy plus p square plus q square. இது ஆக்சுவலாக z equal to f of p, q ஃபார்மேட்டில் p, q, x, y. அதாவது இது வந்து ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்லுவோம், கிளாரைட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து கிளாரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாரைட்ஸ் எப்படி இருக்கும்னா, அது எழுதிடுறேனே, கிளாரைட்ஸ் ஃபார்ம். ஸோ ஜென்ரலாக கிளாரைட்ஸ் ஃபார்ம் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? z equal to px plus qy plus function of pq இருக்குது அப்படின்னா இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் வந்து z equal to ax plus by plus f of a, b. அவ்வளோதான். அது ஜென்ரலாக p இருக்கிறதுல a சப்ஸ்டிட் பண்ணும், b இருக்கிறதுல q சப்ஸ்டிட். இந்த ஃபார்மேட்க்கு வந்து கிளாரைட்ஸ் ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ கிளாரைட்ஸ் ஃபார்ம். ஓகே. ஸோ என்னன்னா அது z equal to px plus qy plus function of pq. இந்த ஃபார்மேட்டு ஜென்ரல் சொல்யூஷன் டைரெக்டாக இதுதான். ஓகே. அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகே. ஸோ இது வந்து லீனியராக ஒரு நான் லீனியர் பிடியா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கு பாருங்க. கேபிட்டல் P இன்ட்டு ஸ்மால் p, கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q ஈக்குவல் டு கேபிட்டல் R. இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் கோஷியல் லீனியர் பிடின்னு சொல்லுவோம். இந்த கோஷியல் லீனியர் பிடி வந்து ரொம்ப முக்கியமான பிடி. ஸோ இது வந்து நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த பிடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோஷியல் லீனியர்ன்றது. ஸோ இது லீனியரின் PQ இருந்தால் போதும், அது வந்து கோஷியல் லீனியர் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கா. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது, z ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் the p square plus q square the solution நான் சொல்லிடுறேன். z equal to some ax plus by format some constant c இருக்கும். ஓகே. இது வந்து f of p, q equal to 0 ஃபார்மேட்டுக்கு பாருங்களேன். p square plus q square minus 1 equal to 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதுக்கு சொல்லணும்னா இது வந்து புட்டு p equal to a and q equal to bக்கு சப்ஸ்டிட் பண்ணி எய்தர் ஏக்கு சால்வ் பண்ணுங்க ஆர் பிக்கு சால்வ் பண்ணுங்க, எதுனா ஒன்று சால்வ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இதனோட ஜென்ரல் சொல்யூஷன் இது. ஓகே. இப்போ எதிர் ஏஆர் பிக்கு சால்வ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன ஜென்ரலாக இதுக்கு சால்வ் பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து எதிர் ஏஆர் பி எதுக்கு வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏக்கு சால்வ் பண்ணுவோம். ஸோ 1 மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு இதனுடைய ஸ்கொயர் ரூட் போட்டுக்க வேண்டியதான். அப்போ z ஈக்குவல் டு ஏஎக்ஸு ப்ளஸ் ஆர் பிக்கு சால்வ் பண்ணி என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் நினைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் அது கான்ஸ்டன்ட்டு.
எதுவுமே பார்த்தீங்கன்னா இது சம் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ, இது கான்ஸ்டன்ட் ஆஃப் பி. இப்போ ஜெனரல் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சார்பீஸ் மெத்தட் யூஸ்டு ஃபார் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் பிடிஏ சால்வ் பண்ணுறது தான் சார்பீஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சார்பீஸ் மெத்தட் ஆல்ரெடி தெரியும். dx by fp dy by fq dz by pfp plus qfq அப்புறம் dp by minus dp by fx plus p plus f. ஸோ இது பண்ணுறச்ச ஸோ இது என்ன கிடைக்கும்னா p plus pfx. ஓகே, அதே போல் மைனஸ் dq by q plus qfy. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது தான் சார்பீஸ். ஸோ நீங்கள் இதுக்கெலாம் நீங்கள் போகவே வேணாம். நீங்கள் இதை வச்சுக்கிட்டே சார்பீஸை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல் ஆர் ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல்ன்றதால இந்த டேர்ம்ஸ் வச்சு நீங்கள் சார்பீஸை முடிச்சிடலாம். அடுத்து சிங்குலர் சொல்யூஷன் ப்ரெசன்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்வலப் ஃபேமிலி, அதாவது ஒரு சிங்குலர் சொல்யூஷன்ன்றது என்னென்னா அது வந்து அந்த வேரியபிள் அந்த இசட்ன்றது ஒன்லி இன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்லாம் இது இன்வால்வ் ஆகும். நோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ். ஓகே, நோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இன்வால்வ். அதாவது இது என்வலப்னுவாங்க, தி ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். அது என்வலப்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஓகே, அடுத்து பி ப்ளஸ் கி ஈக்குவல் டு இசட்டாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத அங்கே கொஷின். ஓகே, ஸோ என்னன்னா இப்போ வந்து இது dx by 1 dy by 1 dz by zன்னு இருக்குன்னு வச்சுக்கோம். இதுதான் ஃபார்மேட். ஸோ டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணி இன்டெகிரேட் பண்ணால் dx ஈக்குவல் dy அப்படின்னா டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் சம் கான்ஸ்டன்ட் ஒன்று ஒரு டேர்ம் கிடைச்சிருச்சா. ஸோ இந்த ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டு எதனா ஒன்று dx ஈக்குவல் டு dz by zன்னு கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். அப்போனா ஆகும் x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் dz by z இன்ட்டு z ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் வரும். இது c2ன்னு எடுத்துப்போம். அப்போது இது log z ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட்டு. இந்த கான்ஸ்டன்ட் இங்கே கூட போட்டுக்கலாம். அதாவது எப்படி பண்ணிக்கலாம்னா இது வந்து log z ப்ளஸ் log c2ன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே, log z ப்ளஸ் log c2 அப்படி எடுத்துப்போம். இப்போ இது வந்து log of z இன்ட்டு c2 ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ z வேணும்னா என்ன நடக்கும், c2 டைம்ஸ் e பவர் எக்ஸ்னு வந்து நிற்கும். ஓகே, புரியுதுங்களா. ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் கொடுக்கும்போது உங்களுக்கு அகைன் ஒரு கான்ஸ்டன்டிங் மல்டிப்ளை ஆகிற மாதிரி நாங்கள் நிறுத்திட்டேன். ஓகே, இந்த டேர்ம் வந்துடும். ஸோ அப்படி இல்லை இன்னொரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் டேர்ம்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா இந்த டைம் கிடைக்கும். எப்படி இதை பாருங்கள், காட்டுறப்பாருங்க. இது வந்து இந்த டேர்ம் போடுங்க. ஒரு வேலை அப்ரோச் பண்ணி சொல்யூஷன் கிடைக்கலாம். அடுத்த ரேஷியோஸ்க்கு நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கணும். அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. dx plus dy is equal to dz by z வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் இசட் ப்ளஸ் லாக் c2 இப்படி வந்துடும். ஓகே, இப்போ லாக் ஆஃப் இசட் இன்ட்டு c2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு சம் c2 ஆர் c1. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. அப்போ z ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அவ்வளோ அந்த c1 கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு இப்படி கிடைச்சிடும். அப்போ z ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது கான்ஸ்டன்ட். அடுத்து the period obtained from z equal to f of x plus y plus g of x minus y கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சர் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இது பாருங்களேன். இப்போ டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ், ஃபஸ்ட்டு டோ இசட் பை டோ எக்ஸ் போடுவோம். ஸோ தனித்தனியாக நீங்கள் போடுங்க. டோ இசட் பை டோ எக்ஸ் போடுங்களேன். ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஏன் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஒன்றுன்றதால வந்துடுது. அடுத்து டோ ஸ்கொயர் டோ இசட் பை டோ ஒய் போடுங்க. டோ இசட் பை டோ ஒய் போடுங்க. ஸோ இங்கே ஸ்கொயர் இல்லை, ஜஸ்ட் ஓகே. டோ இசட் பை டோ ஒய் போடுங்க. நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்படி வந்துடும். கரெக்டுங்களா. ஓகே, ஏன்னா இது பார்ஷியல் டெரிவேட்டிவ் ரெஸ்பெக்ட் ஒய்ல 1, இங்கே பார்த்தீங்கன்னா -1 வந்துடும். அதனால அதை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த டேர்மில் எதனா ரீப்ளேஸ் பண்ணி கேன்சல் பண்ண முடியுமா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா p ப்ளஸ் q ஆட் பண்ணுங்களேன். இது ரெண்டும் தான் கேன்சல் அவுட் ஆகும். அந்த எஃப் டேஷ் அப்படி தான் வரும். 2 டைம்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படி தான் வரும். ஸோ அப்போ அதில் எந்த யூஸஸும் நமக்கு கிடையாது. ஓகே, இப்போ டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா டபுள் டைம் டெரிவேட்டிவ் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இது வந்துடும். ஓகே, அதே போல் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கும்,
f double dash of x plus y plus g double dash of x minus. ஏன்னா ஒரு மைனஸ் ஒன் வந்து ப்ளஸ் ஒன்னாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தானே, இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போ டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இதுவுமே உங்களுக்கு ஒரு பிடி. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பி, புரியுதுங்களா? ஏன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் போகும்போது ரெண்டுமே என்ன ஆகிடுது, ஈக்குவல் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் த பிடி என்ன, ஆக்சுவலாக இது வந்து ஒரு தேர்ட் ஆர்டர், ஹையர் ஆர்டர் பார்க்குறீங்க, தேர்ட் ஆர்டர். ஸோ அப்போ தேர்ட் ஆர்டர்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். இது ஒரு தேர்ட் ஆர்டர் பிடி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஃப் பிடி ஹாஸ் நோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது என்னது, அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பிடியில் வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டே இல்லை அப்படின்னா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன். அதுவுமே ஒரு சிங்குலர் சொல்யூஷனாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஃப்ரம் z ஈக்குவல் f ஆஃப் x, y. ஸோ இது தெரியும், டோ இசட் பை டோ எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா y டைம்ஸ் f டேஷு, அதே போல் டோ இசட் பை டோ ஒய் போட்டிங்கன்னா எக்ஸ் டைம்ஸ் f டேஷு. அப்போது ரெண்டும் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் மல்டிபிள் பண்ணும். இது எக்ஸ் இது ரெண்டும் இருக்கலாம். அப்போ எக்ஸ்பி ஈக்குவல் டு ஒய்க்யூ ஃபார்மேட்டில் வந்துடும். அப்போ எக்ஸ்பி ஈக்குவல் டு ஒய்க்யூ ஆர் எக்ஸ்பி ஈக்குவல் டு ஒய்க்யூ ஃபார்மேட்டில் வந்துடும். நீங்கள் இதுவுமே போட்டால் கரெக்டு தான். ஸோ ஏபி இது ரெண்டுத்துக்குமே கரெக்டு இந்த கொஷனில் பொறுத்தளவுக்கு. அடுத்து இதனோட சொல்யூஷன் பாருங்கள். ஸோ இதுவுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஆக்சுவல் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் சொல்யூஷன்ஸ் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதே போல் இந்த பிடி லீனியராக நான் லீனியர், இது நான் லீனியர் பிடி. ஏன்னா இது டெரிவேட்டிவ்ஸ் வந்து நான் லீனியராக இருக்கு பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர். ஸோ ஃபுல்லி நான் லீனியர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதுக்கு த சிங்குலர் சொல்யூஷன் ஆஃப் த பிடி இஸ் அப்டைன்டு பை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எலிமினேட்டிங் பேராமீட்டர்ஸ் பிட்வீன் எஃப் ஈக்குவல் டு 0, டோ எஃப் பை டோ ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து சிங்குலர் சொல்யூஷன். அப்போனா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அதுலையுமே இல்லை. எவ்ரி பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் ஆல்சோ சிங்குலர் சொல்யூஷன். ஓகே, எவ்ரி பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிங்குலர் சொல்யூஷன். அதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் பிடிஎஃப் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கிங்க, இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சால்வ் பண்ண நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதே போல் ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸும் அவைலபிளாக இருக்குது, எம்சிக்யூஸும் வாங்கி படிங்க. இந்த எம்சிக்யூஸ் காம்போன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது வாங்கிட்டிங்கன்னா போதும், ஒரு கம்ப்ளீட் தியரி பார்ட்டை வந்து எம்சிக்யூஸாக பார்ப்பீங்க. ப்ராப்ளம் பார்ட்ஸ் ஃபுல்லாக எம்சிக்யூஸில் கொடுத்துருப்பேன், சொல்யூஷனும் போட்டிருப்பேன். என்னன்னா குட்டி குட்டியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நான் என்னுடைய கொஷின் எவாலுவேஷனோட நீங்கள் அப்படியே நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் கேட்டிருந்தது. ஓகே, ஸோ வேறு எதனா கொஷின்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அந்த கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இது வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்லையுமே நீங்கள் கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி இது எனக்கு சரியாக புரியல, அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னா நான் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் காம்போ அப்படின்னு வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 புக்லெட் வரும். இந்த 5 புக்லெட்ஸ் வாங்கிக்கிங்க. இது வாங்கிட்டீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், ஒரு 7 புக்லெட் கிட்ட வரும் காம்போ. அந்த 7 புக்லெட் காம்போவுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான். ஸோ வேணுன்றவங்க 5 புக்லெட் காம்போ வேணுமா இல்லை 7 புக்லெட் காம்போ வேணுமா அது நீங்கள் சொல்லிவிடுங்க. அதே போல் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், சாப்டர் வைஸ் இருக்கிற கண்டென்ட்லாம் நான் படிக்கணும் அப்படின்னாலும் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வித் இந்த 5 புக்லெட் காம்போ 7 புக்லெட் காம்போ சேர்ந்து வந்துடும். ஓகே, அப்போ சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் 5 புக்லெட் காம்போ 7 புக்லெட் காம்போ இது கூட வர்றது வந்து ஒரு ஃபுல் பேக்காக கொடுத்துருவேன். இது எல்லாத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ பை பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் அதை தனியாக பே பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ வேணுன்றவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.